ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கதிரிஷ் டெக் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்இஓவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ்இஓவில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னா சீட் கீவேர்ட்ஸ். ஸோ இது தெரிஞ்சால் தான் பேசிக்காக நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சே வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் கீவேர்ட்ஸ்னா என்ன அண்ட் இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் ஹோஸ்டிங் பற்றி பார்த்துலாம். ஸோ நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க, இல்லை இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ எந்த வெப்சைட் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எனக்கு எது வந்து பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஒரு ஹோஸ்டிங் பை பண்ணுறது, ஸோ அதை எப்படி சர்வர் செட்டப் பண்ணுறது, அதில் எப்படி ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்மி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் கிட்ட இருக்க வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத நீங்கள் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க், நம்ம சேனலினுடைய ஒரு லிங்க் இருக்கு. ஸோ ஹோஸ்டிங்க்குன்னு அந்த லிங்க் ப்ளஸ் வந்து நம்மளுடைய கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஹோஸ்டிங் சர்வர் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு மெயினாக நம்மளுடைய லிங்க்கை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் கீழே இருக்கு, ஃப்ரீயாக இருக்குமா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோ. எஸ்இஓவில் சீட் கீவேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். எஸ்இஓவில் சீட் கீவேர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சீட் கீவேர்ட்ஸ் இஸ் அ மெயின் கீவேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் கண்டென்ட் ஐடியா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீட் கீவேர்ட்ஸுன்றது தான் உங்களுடைய மெயின் கீவேர்ட். அதுதான் உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை சர்வீஸையே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்இஓ அப்படின்ற எக்ஸாம்பிளை வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சீட் கீவேர்ட்ஸ்னால் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதில் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ ஃபார் பிகினர், எஸ்இஓ டிப்ஸ் ஃபார் யூடியூப், எஸ்இஓ சர்வீஸ் இன் இந்தியா, ஆன் பேஜ் எஸ்இஓ செக்லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எஸ்இஓ தான் என்னுடைய மெயின் கீவேர்ட். பட் ஆனால் அது கூட ரிலேட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போது இதில் என்ன புரியுது அப்படின்னா ஒன் சீட் கீவேர்ட்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ரேங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீங்கள் மெயினாக ஒரு கீவேர்டை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுமே நமக்கு வந்து ரேங்கிங் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வை சி கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சீட் கீவேர்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை ரெலவெண்ட் சர்ச் டெர்ம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் என்னன்றது தெரியும். அது மட்டும் இல்லாத ரிவீல்ஸ் கஸ்டமர் சர்ச் பிஹேவியர். ஸோ கஸ்டமர் எதை பற்றி தேடுறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். சப்போர்ட்ஸ் எஸ்இஓ அண்டு கண்டென்ட் பிளானிங். இது வந்து எஸ்இஓனுடைய கண்டென்ட் பிளானிங்க்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ எனேபிள்ஸ் பெட்டர் டார்கெட்டிங் ஆஃப் ஆடியன்ஸ் நீட்ஸு. ஸோ டார்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத வச்சு நம்ம வந்து கரெக்டாக டார்கெட் பண்ண முடியும். சரி, இது பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் கீவேர்ட்ஸு ஹெல்ப் கிரியேட் கண்டென்ட் டாபிக். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கீவேர்டு, அதாவது ஒரு சீட் கீவேர்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாத எஸ்இஓனுடைய ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸை வந்து உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கீவேர்டை வச்சு நிறையா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸை உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து எஸ்இஓ கண்டென்ட்டுமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிளாக் போட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மெயின் கீவேர்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளாக் வந்து நீங்கள் உங்களால் ரைட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சீட் கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் 1-to-1 செக்ஷன் கோர்ஸ், எஸ்இஓ கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது தேவைப்படுது, கோர்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த இன்ஸ்டாவில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம டீம் வந்து சென்ட் பண்ணிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்ததுக்காகவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன்.